Hi brothers and sisters, welcome to this new video. மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டில்ல வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது இல்லாம திங்கட்கிழமை என்ன ஆகலாம்ங்கிறது ஒரு நம்ம ஏடிஆர், கிஃப்ட் நிஃப்டி, குளோபல் மார்க்கெட், அப்புறம் வந்து சில நியூஸஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கணிப்போம். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து சூழ்நிலை மோசமாக இருக்குங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. காரணம் என்னன்னா யூஎஸ் இஸ்ரேல் வார் ஈரான் மேல தொடுத்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை நெருங்கிட்டு இருக்கு. இப்போ 4000 மைல் வரைக்கும் தாக்கக்கூடிய மிசில ஈரான் பாய்ச்சிருக்கிறதாகவும் இப்போ வந்து நெட்டன்யாகு என்ன சொல்றாருன்னா நியூஸ் பார்த்துடலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. கேன் ரீச் லண்டன், பாரிஸ் அண்ட் பெர்லின். இஸ்ரேல் சேஸ் ஈரான் லாஸ்ட் மிசில் வித் ரேஞ்ச் ஆஃப் 4000 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம இப்ப நெட்டன்யாகு வந்து கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா மற்ற கண்ட்ரிஸையும் ஜாயின் பண்ண சொல்றாரு. நெட்டன்யாகு கால்ஸ் ஆன் வேர்ல்ட் லீடர்ஸ் டு ஜாயின் யூஎஸ் இஸ்ரேல் வார் ஆன் ஈரான் அப்படின்னு சொல்றாரு. மற்ற பேரையும் கூப்பிடுறாரு, வாங்க ஜாயின் பண்ணிக்கங்க எங்க கூட அப்படின்னு. ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதாரம் மிக மோசமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வார பண்ணி காசாலையும் சரி, லெபனானும் சரி, ஈரான்லயும் சரி மக்கள் இறந்துட்டே இருக்கிறாங்க. போர் வந்து தானாக உருவாக்குனது தான். யாருமே போர் வேணும்னு விரும்பாத ஒண்ணு. இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பார்த்துருவோம். INR 94.01 லைஃப் டைம் லோ. ரைட்டா, நம்ம பொருளாதாரம் மோசமா போயிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட் முடியும் போது டோ ஜோன்ஸ் 1% டவுன் ஆக முடிஞ்சது. S&P 1.5%, நாஸ்டாக் 2%. ஒரு மிகப்பெரிய பிளட் பாத்ல முடிஞ்சது மார்க்கெட். இங்கிலாந்து 1.5%, CSE இட்டாலி 1.25%, DX ஜெர்மனி 2%, ஜப்பான் நிக்கி 3%. இப்படி எல்லா குளோபல் மார்க்கெட்ல எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிளட் பாத் நடந்து முடிந்தது. FID ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 ட்ரேடிங் செஷனா அவங்க செல்லிங் சைடு தான் இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 5000 கோடி, 7500 கோடி, 2700, 4700, 9309, 10716, 7000, 6270. டிஐஸ் ஈக்குவலா பை பண்றாங்க. இருந்த போதிலும் மார்க்கெட் FI சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஏறாது. அவங்க கண்ணை மூடிட்டு வித்துட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லாம கிஃப்ட் நிப்டி இதை பாருங்க, வெள்ளிக்கிழமை 23,134, இப்போ 22,245, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஆகி ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 300 பாயிண்ட்ஸ் ஓபன் ஆகிறது சான்சஸ் இருக்கு. இது இடையில ஏதாவது நியூஸ் வராம இருக்கணும். இதுக்கு இடையில எந்த நியூஸ் வராம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியா, கிஃப்ட் நிப்டியும் கீழே போறதை பத்தி சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது நான் கடைசியா நம்ம பார்ப்போம். ADR பாருங்க, விப்ரோ 1.25% டவுன்ல முடிஞ்சிருக்கு. ICICI பேங்க் 3% டவுன்ல முடிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் 3% அப். ரிலையன்ஸ் ரைட்டா. அடுத்தது வந்து 2.25% வந்து HDFC. இப்படி ADRம் எல்லாம் மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. சரியா, அடுத்தது கோல்டு பாத்துருங்க. இந்த வாரத்துல கோல்டு எவ்வளவு பெரிய கேண்டில் பாருங்க. வாழ்நாள்லயே இதுதான் மிகப்பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கு. வீக்லி கேண்டிலே மிகப்பெரிய ரெட் கேண்டில். கிட்டத்தட்ட இந்த வீக்குடைய ஹை வந்து 5044 டு 4477, கிட்டத்தட்ட $550 இறங்கி இருக்கு. பாருங்க எவ்வளவு பெருசு. இன்னும் எவ்வளவு இறங்க போதோ இல்ல இங்க பவுன்ஸ் பேக் ஆக போதுன்னு தெரியல. மிகப்பெரிய இறக்கம் கோல்டு. கிட்டத்தட்ட வார் முடிவுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு மார்க்கெட் வந்து கோல்டு இறங்கிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சில்வர் அது தொடர்ந்து இதாயிட்டு இருக்கு. பிட்காயினும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. US ஆயில் கிட்டத்தட்ட $100 தாண்டி 110 பாட்டி போயிட்டே இருக்கு. நம்ம கிரவுண்ட் ஆக்டிவிட்டி என்ன, கேஸ் தட்டுப்பாடு இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண போதிலும் வெளியில இருந்து நிறைய வர வேண்டி இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடி தான் இருக்கு. அமெரிக்கால இருந்து சில ஒரு ஷிப் வந்திருக்கு, கார்கோ ஷிப். ரைட்டா, இது அங்க அதோடைய நிலவரம். எக்கனாமிக் காலண்டரை பொறுத்தவரை நம்ம இந்த வாரத்துல என்னென்ன முக்கியமான ஈவெண்ட் இருக்குன்னா 24 டியூஸ்டே நம்ம எக்ஸ்பைரி டே இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து S&P குளோபல் சர்வீசஸ் PMI, S&P குளோபல் மேனுஃபேக்சர் PMI இந்தியாவுடைய டேட்டா வேரண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான டேட்டான்னு சொல்ல போனா US உடைய S&P குளோபல் மேனுஃபேக்சர் PMI அண்ட் US உடைய S&P குளோபல் சர்வீசஸ் PMI வேரண்ட் இருக்கு. அடுத்தது இன்ஃபிளேஷன், UK உடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வேரண்ட் இருக்கு. அடுத்தது குரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரண்டிருக்கு. இன்னும் குரூட் ஆயில் இன்வென்ட்ரிலாம் முக்கியமாக கருதப்படும். தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இந்தியாவுக்கு வந்து நம்ம ஹாலிடே, ராம் நவமி தேர்ஸ்டே. அப்புறம் வந்து கீக்கிங்கிற சவுண்டை இம்பார்ட்டன். இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் US வரண்டிருக்கு. அடுத்தது இதான் அடுத்த வாரத்தில் உள்ளது. சரி, இப்போ டெக்னிக்கலா பார்த்துட்டு சில லைவ் இது பார்ப்போம். டெக்னிக்கலா இது வந்து வீக்லி கேண்டில்.
மார்க்கெட் வந்து இதை நான் மார்க் பண்றேன். இது வந்து சேனலை பிரேக் பண்ணிடுச்சுன்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிடுச்சு. வீக்லியில நான் சொல்றேன், வீக்லியில பிரேக் பண்ணிட்டு புல் பேக் நடந்து லைட்டா மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் 22,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறது. அதுதான் சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கு. ஏண்டா யுஎஸ் ஈரான் வாரோட யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார்ல வந்து ஈரான் வந்து அவங்க பாட்டு பதில் தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்யறாங்களோ, அதாவது மிலிட்டரி பேஸ் மிலிட்டரி ஆட்களை சாவடிச்சாங்கன்னா மிலிட்டரி அவங்களோட சுத்தி உள்ள மிலிட்டரி பேஸ் இஸ்ரேலுடைய மிலிட்டரி பேஸ் அடிக்கிறாங்க. இவங்க எனர்ஜி செக்டர் தாக்குனாங்கன்னா எனர்ஜி செக்டர் தாக்குறாங்க. இப்படி எதிர் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு அவங்களுடைய மேற்பட்ட தலைவர்கள் இறந்த போதிலும் இவங்க சாவடிச்ச போதிலும் மறைமுகமாக தலைவர்கள் பேரே தெரியாத இடங்கள்லாம் அவங்க பாட்டு நடந்துட்டே இருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து அதனால இது வார் எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு தெரியல. அமெரிக்காவும் டயர்ட் ஆயிடுச்சு, இஸ்ரேலும் மற்ற நாடுகளை கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதே நேரத்தில் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து லைவ்ல பாத்துருவோம் என்னென்ன இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குன்னு. Iranian Red Crescent says over 81,000 civilian units damaged. 81,000 சிவிலியன் யூனிட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணி உடைச்சிட்டாங்க இஸ்ரேல் அமெரிக்கா. ஆனா 1-2 உடைச்சதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுது, எவ்வளவு நாடுகள்லாம் வாங்க இங்க இதை உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு லாங் மிஸ்ஸில் இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டா? அதுக்கு அதை நிச்சயம் நம்ம பார்ப்போம். பாருங்க, ஈரான் இங்க இருந்து டெல்லவில உடைச்சது, அந்த மிஷில் வச்சு உடைச்சது இஸ்ரேலுடைய வீடுகளை உடைச்சது. ரைட்டா? அப்புறம் Iranian missile strikes force evacuation 2,700 Israelis including 1,000 from Arad Dimano-ங்கிற இடத்துல எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஆட்கள்லாம் இங்க இல்ல. சரியா? அப்புறம் USA ஈரான் மிசைல் அசெம்பிளி ஃபெசிலிட்டி டெஸ்ட்ராய்ட். யூஎஸ் சொல்லுது நாங்க வந்து மிசைல் அசெம்பிளி பண்ற ஒரு ஃபெசிலிட்டி ஏரியாவை நாங்க உடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு, நான் இதோட போர் முடிஞ்சிச்சு, அவங்கள அடிச்சுட்டேன் இங்க அடிச்சுட்டேன். ஆனா இவங்க எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தபோதும் நான் ஃபர்ஸ்ட் டே ஒன்லேயே சொன்னதுதான், ஒரு மிகப்பெரிய காட்டெருமையை ஒரு சின்ன சிறுத்தை சட்டம் போடுற மாதிரி தான் இருந்த போதிலும் அதால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நெட்டன்யாஹூ கால்ஸ் ஆன் வேர்ல்ட் லீடர்ஸ் டு ஜாயின் யுஎஸ் இஸ்ரேல் வார்னர் ஏற்கனவே சொன்னது. எஃபர்ட்ஸ் அண்டர்வே டு இன்டர்ஸ்பெக்ட் மிசைல் இன் அபுதாபி. உள்ள சுத்தி அடிக்கிறாங்க, அதெல்லாம் தடுப்பு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. பெல்ஜியம் ஃபாரின் மினிஸ்டர் கால்ஸ் ஃபார் ரீஷன் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்ஸ் இன் சதர்ன் இஸ்ரேல். பெல்ஜியம் ஆளு கவலைப்படுறாரு இஸ்ரேல்ல வந்து அடிச்சதை. இப்போ ஈரான்ல 175 குழந்தைங்க சாவடிக்கப்பட்டது எல்லாம் அப்பெல்லாம் வேறு எங்க போனாருன்னு தெரியல. நான் வந்து இஸ்ரேல் மக்கள் பாதிக்கப்பட்டதை நான் நியாயப்படுத்தல. இருந்த போதிலும் எல்லாத்தையும் நியாயமா பேசணும், அதுதான் ஒரு தலைவர்களுடைய அழகு. இவர் வந்து ரீஸ்டெண்ட் பண்ணுங்க, போர் நிறுத்தம் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஈரான் ஹோஸ்ட் irreversible damage to regional energy infrastructure if Iranian power plants attack. அமெரிக்கா சொல்லிச்சுல, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை உடனே திறந்து விடு, 48 மணி நேரத்துல நீ பண்ணலண்டா உன்னுடைய பவர் பிளான்ஸுக்குள்ள அட்டாக் பண்ண வேண்டும். அப்போ இவங்க ஈரானுக்கு கூலா சொன்னாங்க, நீ பவர் பிளான் என்ன பண்ணா நான் சுத்தி உள்ள எனர்ஜி செக்டர் ஃபுல்லா நான் அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை முத்திக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோஷன் இப்படி நியர் யுஏஇ. அப்புறம் ஒரு கத்தார்ல ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு. ஓமன் சிட்டிசன் சேஃப்லி ஈரான்ல இருந்து ஓமன் சிட்டிசன் எல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் மிலிட்டரி கிளைம்ஸ் கில்லிங் ஹமாஸ் ஆப்ரேட்டிங் லெபனான். சரி, இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். லைவ்ல பார்த்தா தெரியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.